2019 நடந்த EO3 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் திருமூலர். ஆதிசித்தராக கருதப்படுபவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதனை பாடியவர் திருமூலர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக. காந்தியடிகள் தமிழகத்துக்கு வந்த போதெல்லாம் காந்தியடிகளின் மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் தான் திருவிக. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர். இவர் இயற்கை எழுதியது 17 செப்டம்பர் 1953. நெக்ஸ்ட் ஒன், பிரித்து எழுதுக. சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிரித்து எழுதுக. கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? 2 எழுத்துக்களை பெற்று வரும். குற்றியலுகரம் மொத்தமா 6 வகைப்படும். அதுல நெடில் தொடர் குற்றியலுகரம்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது 2 எழுத்து சொற்களாக மட்டும்தான் அமையும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாடு, ஆறு இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸ்மார்ட் போன், அதுக்கான தமிழ் சொல் திறன் பேசி. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? கெடுதல் புணர்ச்சி. மரம் பிளஸ் வேர்னு வரும், இம்மு போயிட்டு மரவேர் சேர்ந்து வரும், கெடுதல் புணர்ச்சி. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஐனா தலைவன். இப்ப கோ அரசன், தீ நெருப்பு, ஐ தலைவன், சோ மதில். பாடினால் வேர்ச்சொல் பாடு. எய்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். சித்திரை திங்கள், இதுக்கான இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. தழி என்பதன் இலக்கண குறிப்பு தழியி நசையி வந்ததுன்னா சொல்லிசை அளபடை. மருதத்திணையின் பறை, மருதத்திணையின் பறை மணமுழா. அதுவே குறிஞ்சினா தொண்டகம், மருதம்க்கு மணமுழா. முல்லைக்கு ஏறு கோட்பறை, நெய்தலுக்கு மீன் கோட்பறை, பாலைத்திணைக்கு துடி. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? எதுகை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தா மோனை தொடை. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனை. அறிவுடையார் அக்தரி. நெக்ஸ்ட் ஒன், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது யாருடைய பாராட்டுரை? பாரதிதாசன். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல். அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல். இது ரெண்டும் சரி. தவறானது, வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல் நலத்தை பேணாதிருத்தல். இது ரெண்டும் தவறு. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. பொரு நராற்று படையை பாடியவர் முடத்தாம கண்ணியார். இங்க கபிலர்னு கொடுத்திருக்கிறதுனால இது தவறு. திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர். பொரு நராற்று படையை பாடியவர் முடத்தாம கண்ணியர். கபிலர் குறிஞ்சி பாட்டு பாடியிருப்பாரு. குறிஞ்சி பாட்டுல தான் 99 பூக்கள் பத்தின குறிப்புகள் இருக்கும். சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்ததனார். பெரும்பானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாதது, நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். இப்போ இதுதான் பொருந்தாதது. நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. இதில் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாரோட வேறு பெயர்கள் நாலடி 400, வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. பொறுத்துக. இடர், துன்பம், நாவாய், படகு, இறை, தலைவன், இந்து, நிலவு. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 5வதா வர காண்டம். கம்பராமாயணத்துல 6 காண்டம், 113 படலம், 10,569 பாடல் இருக்கும். 6 காண்டம்ல பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இப்போ சுந்தரகாண்டம் 5வதா வருது. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. மணிமிடை பவளத்துல 180 பாடல். களிற்று யானை நிறையில 120 பாடல்.
நித்தில கோவையில 100 பாடல். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நெக்ஸ்ட் பொறுத்துக. செரு, செருனா வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? நாமு வேங்கடசாமி நாட்டார். நாமுனா நடுக்காவேரி முத்துசாமி மகன் வேங்கடசாமி நாட்டார். இதோட சுருக்கம் தான் நாமு வேங்கடசாமி நாட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு நடுக்காவேரிங்கிற ஊர். இவர் திருவிளையாடற் புராணத்திற்கும் உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார் தான். சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழாரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் சேக்கிழார் பிறந்தவர். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். இது சரி. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இதுவும் சரி. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல்தான் பெரிய புராணம். உமறு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். கூற்று 1 சரி. உமறு புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. இது தவறு. முதுமொழி மாலை தான் உமறு புலவர் இயற்றியிருப்பார். அதுபோல உமறு புலவரை வள்ளல் சீதகாதி அபுல் காசிம் மரைக்காயர் இவங்கெல்லாம் இவரை ஆதரிச்சிருப்பாங்க. மாதிரத்துறை கேசரி நிகர் முகம் மதுதம். பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. மாதி ரத்துரை கேசரி நிகர்முகம் மதுதம். குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களை பறிக்க மேலாய்த்தூர். இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? குட்டினா தலையில் குட்டுதல்னு அர்த்தம். இந்த பாடல் வரி தமிழ் விடுத்தூதுல வரும். தமிழ் விடுத்தூதோட ஆசிரியர் பேர் தெரியாது. நெக்ஸ்ட் ஒன். பதிதொரு புயல் பொழி தருமணி பனை தரு. இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் தருக. பனைக்கு பொருள் மூங்கில். இது நந்தி கலம்பகத்துல வர பாடல் வரிகள். நந்தி கலம்பகத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. இவதோட பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்திவர்மன். நெக்ஸ்ட் ஒன். கூற்று 1. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். இது சரி. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் யாருன்னு தெரியாது. சோ இது கூற்று 2 தவறு. நந்திவர்மன் இவர் தான் 3ஆம் நந்திவர்மன் தான் நந்தி கலம்பகத்தோட பாட்டுடை தலைவன். நெக்ஸ்ட் ஒன். கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? பாஞ்சாலி சபதத்துல வர வரி. பாரதியார் இயற்றியிருப்பாரு. மடப்பிடின்னு பாஞ்சாலிய சொல்லுவாங்க. அத போல இதே ரைமிங்ல வரத பாத்துக்கலாம். மடமொழி. மடமொழி யாருன்னா பாண்டிய மன்னனின் மனைவி கோப்பெருந்தேவிய மடமொழின்னு சொல்லுவாங்க. அது போல மடக்கொடினா இளமையான கொடி போன்றவள்னு கண்ணகிய சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மடமொழினா கோப்பெருந்தேவி, மடக்கொடினா கண்ணகி, மடப்பிடினா பாஞ்சாலி. ரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது? இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ரட்சணிய யாத்திரிகம் இயற்றியவர் H.A. கிருட்டிண பிள்ளை. இந்த ரட்சணிய யாத்திரிகம் திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் அப்படிங்கிற ஆன்மீக மாத இதழ்ல 13 வருஷம் தொடரா வெளிவந்திருக்கும். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு. பெருமாள் திருமொழி இயற்றிய குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேர நாடு. இவரது காலம் 8ஆம் நூற்றாண்டு. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர்னா அதுவும் பாரதிதாசன் தான். நெக்ஸ்ட் ஒன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் ஸ்டெஃபான் மல்லார்மே.
உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன? சு. வில்வரத்தினம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பர்திமார் கலைஞர். பர்திமார் கலைஞரோட இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. பர்திமார் கலைஞர் வசன நடை கைவந்த வல்லாளர் என யாரை பாராட்டுகிறார்? ஆறுமுக நாவலர். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அம்பேத்கர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. காமராஜரோட பிறந்த நாளான ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறாங்க. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எவ்வூரில் உள்ளது? பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் ஒன், ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண், ஆயுத குறுக்கம் கற்றீது. நெக்ஸ்ட், மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல பொருந்தாதது சேர்த்தியர் தான். நெய்தல் நில மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். இதுல பொருந்தாதது சேர்த்தியர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்லன். மரபு தொடரின் பொருள் அறிக. ஏட்டு சுரக்காய் கறி குதவாது. பட்டறிவில்லாத படிப்பறிவு. அப்பிசி மாசம் அடமல இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கு. படிக்கு வினையாளனையும் பெயர் படித்தவர். நெக்ஸ்ட் ஒன், அகரவரிசையில் எழுதுக. வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. திருக்குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நெக்ஸ்ட், பொறுத்துக. இடுகுறி பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. முல்லை திணையின் தெய்வம் திருமால். குறிஞ்சி திணையின் தெய்வம் முருகன். வருணன் நெய்தல் திணைக்கு, இந்திரன் மருதம்க்கு, திருமால் முல்லைக்கு, கொற்றவைனா பாலை திணைக்கு. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர்? நேர்கூற்று தொடர். பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். இது தன்வினை. இதுக்கான பிறவினை கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள்.
ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அடிக்கோடிட்ட உவமை. ஊருணி நீர் நிறைந்தற்றே, இதுக்கான உவமை, உவமைக்கான பொருள் ஊருணி நீர் நிறைதல் போல. நெக்ஸ்ட் ஒன், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள், வேளாண்மைனா உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறளில் என்பு என்பது எதை குறிக்கிறது? என்புக்கு எலும்பு. நெக்ஸ்ட் ஒன், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை மூதின் முல்லை. மூதின் முல்லைன்றது புறத்திணைக்குரிய ஒரு துறை. உருமிட துதவாது உவர் நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் புறநானூறு. நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? போதனார். நற்றிணையின் அடிவரையறை 9 - 12 அடி வரைக்க, விதிவிலக்கா 13 அடி கொண்ட பாடலை எழுதியவர் போதனார். கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இதை எழுதினவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்பூதி அடிகள் எதையெல்லாம் நீக்கியவர்? களவு, பொய், காமம், சினம். அப்பூதி அடிகள் 63 நாயன்மார்களுள் ஒருவர். திருநாவுக்கரசரை வழிபட்டவர். நெக்ஸ்ட் ஒன், சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இப்போ இதுதான் பொருந்தாதது. சரியா இருக்கிறத பார்த்துக்கலாம். இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இதனை இயற்றியவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை இயற்றியவர். முக்கூடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர், முக்கூடர் பல்லுல வர பாடல் வரிகள்ல இந்த வார்த்தை வரும், மதோன்மத்தர், சிவபெருமான். முக்கூடர் பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? எண்ணெயினா புலவர். இது கரெக்டா பாத்துக்கணும். எண்ணெயினா புலவர். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் பாரதியாரது. இது சிந்து பாவால் ஆனது. வியாசரின் பாரதத்தை தழுவி பாரதியாரால் எழுதப்பட்டதுதான் பாஞ்சாலி சபதம். சிந்து பாவகையை சார்ந்தது. 2 பாகம் இருக்கும், 5 சருக்கம், 412 பாடல். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். மனோன்மணியம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய நாடக நூல். ஆசிரியப்பாவால் ஆனது. வரையழி வாளருவி வாளாட்ட. இவ்வடியில் வரும் தாளாட்ட என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? வரையழி வாளருவி வா தாளாட்ட. பரிபாடல். பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எது? குரவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? சுரதா. உவமை கவிஞர் அழைக்கப்படுபவர் சுரதா. பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன்.
துறைமுகம் சுரதா, பால் வீதி அப்துல் ரஹ்மான். எந்த இணை சரியானது? தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு, இது சரி. இமயம் எங்கள் காலடியில், இது ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இயற்றியிருப்பார். சுட்டு விரல் அப்துல் ரஹ்மான். பசிக்கயிறு யாருன்னு தெரியல. வால்ட் விட்மன். கூற்று 1 புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கூற்று 2 புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். 2 கூற்றுமே சரி. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் வால்ட் விட்மன். தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். 1969 வாங்கியிருப்பாங்க சாகித்ய அகாதமி விருது. சீசு செல்லப்பா எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக. மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது? மிளகு. துள்ளம் என்னும் தற்போது டேஷ் என அழைக்கப்படுகிறது. துள்ளம் என்னும் ஊர் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது. திருவிக்கா தான் துள்ளம்ங்கிற ஊர்ல பிறந்திருப்பாரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவணர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில். ஆங்கிலத்துல ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பார். லாஸ்ட் ஒன். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். தேங்க்யூ.